friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சத்தான சுவையான ரெசிபி பார்க்க போகிறோங்க. பால் கொழுக்கட்டை எப்படி சத்துன்னு பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்கள் பால் கொழுக்கட்டை வீட்டில் செய்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இனி பால் கொழுக்கட்டைனால இந்த மாதிரி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த பால் கொழுக்கட்டை வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை பார்க்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா பொருட்களும் அளவு எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். இது வறுத்த பச்சரிசி மாவுங்க. வறுக்காத மாவு வந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. சாதா பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு எல்லாத்துலேயும் இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறாங்க. இப்போ மாவு நான் ஜலிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாவுக்கு தேவைக்கேற்ப 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து கொழுக்கட்டை செய்யும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும், கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெந்நீர் சேர்த்துக்கலாம். வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேங்க. மாவுகள் பொறுத்து தண்ணி அளவுகள் தேவைப்படும். இப்போ நான் கொஞ்சமாக தாங்க மாவில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப் போல் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மொத்தம் 1/2 கப் தண்ணி போதுமான அளவில் இருந்துச்சுன்னு 1/2 கப் தண்ணி சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம் மேலே மூடி போட்டு. இப்போ இதுக்கு நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு பதம், கம்பி பதம்லாம் வரணும் அவசியம் கிடையாதுங்க. நம்ம வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதுங்க. இப்போ ஸ்டவ் மேலே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு இனிப்பு சுவை அதிகம் சாப்பிட்றீங்கன்னா இன்னும் ஒரு 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ 1 கப் வெல்லம் சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க. வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சி வந்தால் போதுங்க. வெல்லம் கரைஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சிட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மாவை பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாங்க. உருண்டைகள் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேங்காய் பாலை நல்லா திக்காக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்ன கப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். கடாயில் 2 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். மாவு எடுத்த கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விடலாங்க. கொதிக்கும் போது நம்ம உருட்டி வச்சு உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற பாருங்கள். இந்த டைமில் உருண்டைகளை சேர்த்துக்கலாம். உருண்டைகள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இது நல்லா வெந்து அதுவே மேலே எழும்பி வரும். நீங்கள் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா உருண்டைகள் உடைய ஆரம்பிச்சிருங்க. இப்போ நல்லா மேலே வெந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 300 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்குங்க. பசும்பால், பாக்கெட் பால் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை நல்லா வேக விடலாங்க. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். இது கூடவே இந்த பால் கொழுக்கட்டை திக்னஸுக்கு நம்ம பச்சரிசி மாவு கரைச்சி வச்சோம் பார்த்தீங்கன்னா அதையும் பால் சேர்த்த உடனே சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துனால நல்லா திக்காகும். இப்போ பால் கொழுக்கட்டை ஒரு 5 நிமிஷம் போல் வெந்துருச்சு. நல்ல பால்லாம் சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்குறேன். வெள்ளத்தில் கல், மண், தூசிலாம் இருக்கும். நீங்கள் வெள்ளை கரைசலுக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை ஒயிட் சுகர் பிடிச்சாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது. நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடுங்க.
ஜஸ்ட்டு சும்மா ஒரு கொதி கிளம்பும் பாருங்க, அப்படியே அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கு. அவங்க நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இந்த பால் கொழுக்கட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இது சூடு முழுமையாக ஆறந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்தான சுவையான பால் கொழுக்கட்டை ரெசிப்பியை நீங்கள் இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.